ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியான காரக்குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் எல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 6 வரமிளகாயை இதில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 மூடி அளவு தேங்காயை சேர்த்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. சிம்மில் வச்சு வறுக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காரக்குழம்பு சேர்த்து தக்காளி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து பச்சை கருவேப்பிலை, 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 20 பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி முழுசாக போடும்போது குழம்புல அழகாக தெரியும் வெங்காயம். இதோட கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். நான் 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வேக வச்சு அரைச்சி சேர்த்தும் போது குழம்பு சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் நீங்களும். இது நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறம் நாம் ஒரு மசாலா ஃபஸ்ட்லேயே அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, மல்லி, தேங்காய் அதெல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாங்க. அதை சேர்த்து அதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க விடணுங்க. ஒரு 10 நிமிஷம். ஒரு கொதி வந்ததும் அதில் கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாங்க. ஒரு லெமன் சைஸ் புளி நான் கரைச்சி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா ரெடி ஆயிடுச்சுங்க குழம்பு. கல்யாண வீட்டு காரக்குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானை தட்டி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.